ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவில் நெய் இல்லைனா எண்ணெயை தடவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். குக்கரில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெயிட் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லமும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பூரணத்தை அதில் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கெட்டியானதும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து குழியாக செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை அது உள்ள வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துட்டு பட்டர் பேப்பரில் நெய் இல்லைனா எண்ணெயை தடவிட்டு வச்சுட்டு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதே போலவே எல்லா மாவுலையும் போலி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.